Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 6th science chapter 9 method of separation in everyday life தான் பார்க்க போறோம். Activity 9.2 let us observe and create. Take a bowl or any container and fill it half with water. First ஒரு bowl or ஒரு container வந்து எடுத்துக்கிறோம். இதுல வந்து half of the water வந்து fill பண்ண போறோம். Add 2 to 3 teaspoon of salt into it and stir till the salt dissolve to form a solution. 2 to 3 teaspoon வந்து salt அந்த half of the glass waterல வந்து add பண்றோம். அதை add பண்ணிட்டு நல்லா stir நல்லா கலக்குறோம். எது வரைக்கும் கலக்குறோம் அப்படின்னா அந்த salt dissolve ஆகுற வரைக்கும் கலக்குறோம். Take a small piece of black and dark colored thick paper and spread it of a salt solution onto it. இப்போ வந்து ஒரு black paper அல்லது ஒரு dark கலர்ல இருக்க ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கிறோம். அந்த பேப்பர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த சால்ட் சொல்யூஷனை வந்து இதுல ஆட் பண்றோம். You can also create any art of your choice with this salt solution. இந்த சால்ட் சொல்யூஷனை வச்சு சப்போஸ் நம்ம ஏதாவது ஆர்ட் வந்து டிரா பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம டிரா பண்ணிக்கலாம். Allow it to dry and observe it. இத வந்து நல்லா ட்ரை பண்ற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. Do you observe some patches on the paper? What do you think is left on the paper? You can feel the presence of salt by touching the paper. Where has the water disappeared? Recall the chapter on journey through state of water. Let us group further to get the answer. இந்த பிக்சர் எல்லாம் பார்க்கும்போது நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுது? இந்த பேப்பர் ஃபர்ஸ்ட் வந்து வாட்டரா தான் இருக்கும். நம்ம இந்த பேப்பரை டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளே ஃபீல் பண்ண முடியும். அந்த பேப்பரோட சர்ஃபேஸ்ல வந்து சால்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியும். இங்க வாட்டர் இருக்கும். இது வந்து ட்ரை ஆன உடனே சால்ட் மட்டும்தான் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். வாட்டர் ஃபீல் பண்ண முடியாது. அந்த வாட்டர் எங்க போச்சு? அதே மாதிரி அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ளோர்ல வந்து ஒரு ஆர்ட்டே ஃபார்ம் ஆகும். அது எதனால ஃபார்ம் ஆகுது? எல்லாமே இந்த சால்ட்னாலதான் ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரெடிஷனல் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் ஹாலிஸ்டிக் ஹெல்த் அண்ட் மெடிசின் கால்டு ஆயுர்வேதா. The herbs or parts of plants are prescribed as remedies. These ingredients, flower or seeds of various medicinal plants, are often dried in the shade. This practice facilitates the evaporation of excess water, leaving behind the important part of the medicine. Holistic health என்னன்னா நம்ம பாடியோட ஹோல் ஹெல்த் தான் நம்ம ஹாலிஸ்டிக் ஹெல்த்னு சொல்லுவோம். நம்ம ஹோல் பாடியோட ஹெல்த் வந்து ஒரு மெடிசின் மூலமா ஆயுர்வேதா அப்படிங்கிற மெடிசின் மூலமா நம்ம கியூர் பண்ண முடியும். அந்த ஆயுர்வேதா மெடிசின் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா நிறைய ஹெர்ப்ஸ் ஆஃப் த பிளான்ட் லைக் லீவ்ஸ், ஃபிளவர், சீடு இந்த மாதிரி நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ்ல இருந்து அதோட ரூட், லீவ், ஃபிளவர் எல்லாமே எடுத்து அதை ட்ரை பண்ணுவாங்க. எப்படி ட்ரை பண்ணுவாங்க? சேடுல சன்லைட்ல வச்சு ட்ரை பண்ண மாட்டாங்க. நல்ல நெல் படுற இடத்துலதான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. எதனால அப்படி ட்ரை பண்றாங்க அப்படின்னா நம்ம சன்லைட்ல வச்சோம் அப்படின்னா அந்த லீஃப்ல இருக்கிற எல்லா மினரல்ஸுமே எவாபரேட் ஆயிரும். நம்ம இது ஷேடோல வச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த லீஃப்ல இருக்க வாட்டர் மட்டும்தான் எவாபரேட் ஆகும். அந்த லீஃபோட எல்லா மெடிசினல் பார்ட்டும் வந்து எவாபரேட் ஆகாது. அதனாலதான் ஆயுர்வேதா மெடிசின்ல வந்து நிறைய லீஃப் வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா லீஃபுமே ஷேடோல வச்சு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. Activity 9.3 let us investigate. This activity may be demonstrated by the teacher. Take some salt solution prepared in activity 9.2 in a china dish. If a china dish is not available, another suitable vessels may be used. சைனா டிஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பவுல தான் நம்ம சைனா டிஷ்ன்னு சொல்லுவோம். எதுக்காக இந்த பவுல் யூஸ் பண்றாங்க அப்படின்னா பர்பஸ் ஆஃப் எவாபரேஷனுக்காக தான் இந்த சைனா டிஷ் வந்து யூஸ் பண்றாங்க. நம்ம கிட்ட வந்து சைனா டிஷ் வந்து அவைலபிளா இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு வெசல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். And let the water boil away as shown in figure 9.8. ஃபிகர்ல இருக்கிற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி அந்த வாட்டர் வந்து பாயில் பண்றோம். Allow the china dish to cool. இப்போ வந்து இந்த சைனா டிஷ் இந்த பவுல் வந்து கூல் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோம். What do you observe? What is left in the china dish? இப்போ இந்த சைனா டிஷ்ல வந்து என்ன வந்து ரிமைன் அப்படிங்கறத வாட்ச் பண்ண போறோம். Did you get the salt back? You can feel the presence of salt in a china dish by touching the salt with your figurines. இந்த சைனா டிஷ்ல நம்ம ஆட் பண்ண சால்ட் சொல்யூஷன் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது வாட்டர் எல்லாமே பாயில் ஆகி இந்த பவுல்ல இருந்து வாட்டர் எல்லாமே எவாபரேட் ஆயிரும். எவாபரேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பவுல்ல சால்ட் மட்டுமே அப்படியே ரிமைன் ஆயிரும்.
அந்த பவுல நம்ம டச் பண்ணும்போது அந்த சால்ட் இருக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். It is now time for them to visit Dada and Dadi, paternal grandparents residing in Puducherry, located in southern India. Malli and Valli are excited to meet their old neighborhood friend Balan. After reaching Puducherry, they start talking about the old times and do not realize that it is already evening, Dadi's tea time. இப்ப வந்து மல்லி வள்ளி ரெண்டு பேருமே புதுச்சேரியில இருக்கிற அவங்க தாத்தா அண்ட் தாதி வீட்டுக்கு வந்து போறாங்க. அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஓல்டு ஃப்ரெண்டு பாலனை வந்து மீட் பண்றதுக்காக போறாங்க. அது வந்து ஒரு டீ டைம். தாதி வந்து டீ வந்து மேக் பண்றாங்க. தாத்தா ஐ ஷால் ப்ரிப்பேர் டீ ஃபார் யூ. தாத்தா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்காக நான் டீ ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்றாங்க. சில்ட்ரன் வி வில் ஆல்சோ ஹெல்ப் யூ. நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. As தாதா மேக்ஸ் த டீ he shares tips on how to make a cup of tea. தாதா வந்து டீ மேக் பண்ணும்போது எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாதா வந்து சொல்றாங்க. Balan, after preparing tea, how do you remove the tea leaves? டீயை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டீ லீவ்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பாலன் கேக்குறான். தாதா ஆப்வியஸ்லி வித் அ ஸ்ட்ரெயினர். யூ நோ இஃப் வி டு நாட் ஹேவ் அ ஸ்ட்ரெயினர் வி கேன் ஸ்டில் ரிமூவ் ஆஃப் த டீ லீவ்ஸ். ஸ்ட்ரெயினர் வச்சுதான் சப்போஸ் நம்ம கிட்ட ஸ்ட்ரெயினர் இல்ல அப்படின்னா கூட நம்மளால இந்த டீ லீவ்ஸ ரிமூவ் பண்ண முடியும். வள்ளி ஹவு எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? தாதா லீவ் த சாஸ் பேன் வெசல் கண்டெய்னிங் டீ அன்டிஸ்டர்ப்டு for some time and gently pour the tea in a cup figure 9.9. நம்ம டீ மேக் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த வெசலை வந்து அப்படியே எந்த டிஸ்டர்பும் பண்ணாம அந்த வெசல் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த டீயை வந்து இந்த மாதிரி நம்ம போர் பண்ணோம் அப்படின்னா டீ லீவ்ஸ் எல்லாமே இந்த பேன்ல செட்டில் ஆயிரும். டீ மட்டும் இந்த பவுலுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். Oh yes, and then tea leaves will be settled at the bottom. ஆமா, tea leaves வந்து பாட்டம்லயே செட்டில் ஆயிரும். The process of setting down of a heavier insoluble component at the bottom of a liquid is called sedimentation. When the water liquid is removed by tilting the vessel, the process is called decantation. Insoluble னா என்னன்னா அந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகாத காம்போனன்ட் வந்து நம்ம இந்த மாதிரி sedimentation and decantation யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து நம்ம செடிமெண்டேஷன் சொல்லுவோம். இப்ப நம்ம டீ வந்து போட்டோம் இல்லையா, அந்த டீ பாத்திரத்தை வந்து அப்படியே வச்ச உடனே அந்த டீ லீவ்ஸ் எல்லாமே என்ன செஞ்சு பாட்டம்ல போய் செட்டில் ஆயிடுச்சு. பாட்டம்ல போய் செட்டில் ஆகுறது தான் நம்ம செடிமெண்டேஷன் சொல்லுவோம். இப்ப நம்ம பாட்டம்ல செட்டில் பண்ணிட்டோம். பாட்டம்ல போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கப்ல வந்து போர் பண்ணோம்ல, அந்த போர் பண்ண லிக்யூட தான் டேஷன் சொல்லுவோம். Dada, but I can still get a few tea leaves in my mouth because the decantation does not complete separate all the tea leaves from the tea. தாதா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ என்னோட வாய்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டீ லீவ்ஸ் வந்து வருது. டிகான்டேஷன் மூலமா கம்ப்ளீட்டா நம்மளால என்ன செய்ய முடியாது, டீ லீவ்ஸ செப்பரேட் பண்ண முடியாது. பாலன் ஓ இட் மீன்ஸ் இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன். பாலன் என்ன சொல்றான் அப்படின்னா அப்ப இது வந்து செப்பரேட் பண்றதுக்கான ப்ராப்பர் மெத்தட் கிடையாது அப்படின்னு சொல்றான். தாதா yes you are right, the tea is ready now. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இப்ப டீ வந்து ரெடி ஆயிருச்சு. மல்லி picks up the tea strainer from the shelf and gives it his தாதா. மல்லி வந்து அவங்க செல்ஃப்ல இருக்க டீ ஸ்ட்ரெயினர் எடுத்து அவங்க தாதா கிட்ட கொடுக்குறாங்க. தாதா let me pour the tea through this strainer. You can see all the tea leaves collected in the strainer. இப்ப நான் வந்து டீயை வந்து ஸ்ட்ரெயினர் வச்சு இன்னொரு பாத்திரத்துல வந்து டிரான்ஸ்பர் பண்றேன். அப்படி டிரான்ஸ்பர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெயினர்ல நீங்க டீ லீவ்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் சொல்றாங்க. This process of separating tea leaves from tea is called filtration. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு லிக்யூட வந்து செப்பரேட் பண்ணோம்னா அந்த மெத்தட நம்ம filtration சொல்லுவோம். Then asked Malli if he could use a tea strainer to filter muddy water. Let us try and find out. பாலன் வந்து மல்லிகிட்ட சொல்றான், இப்ப நம்ம வந்து ஒரு மட்டி வாட்டர் ஒரு அழுக்கு தண்ணியை எடுத்து நம்ம இந்த டீ ஸ்ட்ரெயினர் மாதிரி ஃபில்டர் பண்ண முடியுமா, நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். தாதா ட்ரை டு ஃபில்டர் த மட்டி வாட்டர் த்ரூ அ பீஸ் ஆஃப் கிளாத் அண்ட் அப்சர்வ் த டிஃபரன்ஸ். ஸ்ட்ரெயினர் வச்சு மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணாம ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணுவோம், அந்த என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாங்க. மல்லி why should we use a piece of cloth? ஏன் வந்து நம்ம பீஸ் ஆஃப் கிளாத்
கிளாத் வந்து யூஸ் பண்ணணும், ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணியே ஃபில்டர் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. The inner piece of cloth there are very small holes or pores between the woven thread. These pores in the cloth can be used as a filter. People of ancient time also followed this practice. ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்டர் பண்ணக்கூடாது அப்படின்னா அதையும் கிளாத்தையும் ஸ்ட்ரெயினரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயினர்ல இருக்க ஹோலை விட கிளாத்ல இருக்க ஹோல் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். அப்போ அந்த வாட்டர்ல இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் கூட அந்த கிளாத்ல இருக்கும். இன்னொன்னு மட்டி வாட்டர் அப்படிங்கும் போது அதுல இருந்து அழுக்கு எல்லாத்தையுமே அந்த கிளாத் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்ப நமக்கு கிளியர் வாட்டர் வந்து கிடைக்கும். நம்மளோட பீப்புள் ஆன்சியன் பீப்புளும் இந்த பிராக்டிஸை யூஸ் பண்ணி தான் அவங்க வாட்டர் வந்து பியூரிஃபை பண்ணாங்கன்னு சொல்றாங்க. பட் இஃப் த வாட்டர் இஸ் ஸ்டில் muddy, impurities can be separated using a filter with even smaller holes or pores. A filter paper is one such filter that can very fine pores in it. இந்த வாட்டர் வந்து எப்படிதான் இருக்கு, கொஞ்சம் மட்டியா தான் இருக்கு. அப்போ நம்ம இதை விட குட்டி குட்டியா கிளாத் தான் எடுத்துக்கணுமா. அப்போ வந்து நிறைய ஃபில்டர் பேப்பரே வந்துருச்சு, அதை வச்சு நம்ம வாட்டரை ஃபில்டர் பண்ணிக்கலாம். Activity 9.4 let us experiment. Try to fold the filter paper yourself and make a cone as shown in figure 9.10. Filter paper வச்சு நம்ம எப்படி வந்து வாட்டரை ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ இதுதான் ஃபில்டர் பேப்பர் அப்படின்னா இந்த ஃபில்டர் பேப்பரை ஃபர்ஸ்ட் 1 fold அப்புறம் 2 fold பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கோன் ஷேப் வந்து கிடைச்சிடும். இந்த கோன் ஷேப்ல இருக்கிற ஃபில்டர் பேப்பரை வந்து நம்ம ஒரு ஃபனல்ல வந்து பிக்ஸ் பண்ணி வாட்டரை ஃபில்டர் பண்ண போறோம். Place it inside a funnel kept on a conical flask and pour muddy water into it. இந்த மாதிரி ஒரு ஃபனல்ல ஃபில்டர் பேப்பரை பிளேஸ் பண்ணி கோனிக்கல் ஃபிளாஸ்க் இந்த ஃபனல்ல வந்து பிளேஸ் பண்றோம். பிளேஸ் பண்ணிட்டு மட்டி வாட்டரை வந்து போர் பண்றோம். Observe, do the mud particles pass through the filter paper? இப்ப இந்த ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு மட்டி வாட்டர் கிடைக்குதா, பியூர் வாட்டர் கிடைக்குதா அப்படி சொல்லி கேக்குறாங்க. The water coming from the funnel will be collected in the conical flask. Get mud as a residue on a filter paper and clear water as a filtrate in the conical flask. பேப்பர் யூஸ் பண்ணும்போது மட்டு எல்லாமே அந்த ஃபில்டர் பேப்பர்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். வாட்டர் எல்லாமே அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆயிரும். Other than the filter paper, many materials such as cotton, charcoal and sand can be used as a filters. The choice of filters depends upon the size of the particles of the materials to be removed. Paper வச்சு மட்டும்தான் நம்மளால வாட்டர் வந்து பியூரிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. காட்டன், சார்கோல், சாண்ட் வச்சு கூட நம்ம வாட்டரை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம எதை வந்து ஃபில்டர் பண்ணோம் அப்படிங்கிறது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து எடுக்கிறோம் அல்லது சைஸ்ல வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம எடுத்து ரிமூவ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம எதை வச்சு ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். Activity 9.5 let us design and create. Valli goes for a nature walk with her daddy and collects some water from a pond in a container. She observes some unwanted substances in it. Design and create a working model of water filter using a low cost materials. வள்ளி வந்து அவங்க பாட்டி கூட வாக் போறாங்க. அப்படி வாக் போகும்போது ஒரு கண்டெய்னர்ல இருந்து பாண்ட்ல இருந்து வாட்டர் வந்து எடுத்துட்டு வராங்க. அந்த வாட்டர்ல வந்து தேவையில்லாத நிறைய சப்ஸ்டன்சஸ் வந்து இருக்கு. இப்ப இதை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு ஃபில்டர் வந்து நம்மளே ரெடி பண்ண போறோம். லோ காஸ்ட் மெட்டீரியல் வச்சு ஒரு வாட்டர் ஃபில்டர் வந்து நம்மளே டிசைன் பண்ண போறோம். எப்படி டிசைன் பண்றது? Bags were initially made up of soft cloth like silk because it could hold the tea leaves and let water passes through. Silk was strong and did not fall apart when it touched hot water. Later people started using a gauze or muslin. Eventually they began using filter paper, which is what most tea bags are made of today. First tea bags வந்து எந்த கிளாத் வச்சு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சில்க் கிளாத்தை வச்சு தான் யூஸ் பண்ணாங்க. இந்த சில்க் கிளாத்ல வந்து வாட்டர் போய் அதுல இருக்கிற டீயோட எசன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துச்சு. ஆனா அந்த வாட்டர்ல இருக்கிற டீ லீவ்ஸை திரும்ப நம்ம ரிமூவ் பண்ணி அதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படிங்கிறதுனால பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா காஸ் ஆர் மஸ்லின் கிளாத் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற பீப்புள் வந்து மோஸ்ட்லி ஃபில்டர் பேப்பர் தான் யூஸ் பண்றாங்க. இப்ப நம்ம ஒரு டீ ஸ்டோருக்கே போறோம், நம்ம டீ வாங்குறோம் அப்படின்னா அவங்க டீ பேக்ஸ் அந்த ஃபில்டர் பேப்பரால செஞ்ச டீ பேக்ஸ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. Malli and Valli go on a boat ride in a nearby river with their dada and his friend. Ottukam is a fisherman. As they cast a fishing net, water drains out through the mess. Valli recalls the filtration method she had learned and realized that this method of catching the fish is somewhat similar. He is taken aback when he saw a plastic bag, broken bottles, a large fish with straw stuck in its mouth, and food wrappers along with the other fish trapped in the net.
மல்லி அண்ட் வள்ளி அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட தாத்தா கூட பக்கத்துல இருக்க ஒரு ரிவர்ல வந்து போட்டிங் வந்து போறாங்க. யாரு கூட போறாங்க அப்படின்னா அவங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு ஒட்டுக்கம் அப்படிங்கிறவரோட போட்டிங் போறாங்க. அவர் வந்து ஒரு பிஷர்மேன் தான். அவர் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வலைய வந்து ரிவர்ல போடுறாங்க. அப்படி போடும்போது ரிவர்ல அந்த வலையில இருந்து வாட்டர் எல்லாமே வெளியில வருது. அதை பார்த்துட்டு மல்லி வள்ளி ரெண்டு பேருமே ஃபில்ட்ரேஷன் மெத்தடை வந்து ஞாபகப்படுத்துறாங்க. அப்படி ஞாபகப்படுத்திட்டு இருக்கும்போது நிறைய பிசு வந்து அந்த வலையில வந்து அவங்களால பார்க்க முடிஞ்சது. மல்லி வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எதுக்காக அப்படின்னா வலையில வந்து நிறைய பிளாஸ்டிக் பேக், நிறைய புரோக்கன், நிறைய உடஞ்ச வாட்டர் பாட்டில், அதே மாதிரி பெரிய பெரிய பிஷ் வந்து அதோட வாயில வந்து நிறைய ஸ்ட்ரா வந்து ஸ்டக் ஆனது மாதிரி இருந்தது. நிறைய ஃபுட் ரேப்பர்ஸ் வந்து அது கூட இருந்ததை வந்து பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் எல்லாமே நம்ம வாட்டர்ல வந்து ஈஸியா தூக்கி போட்டுரும். ஆனா அதனால அந்த பிஷ் வந்து எவ்வளவு பாதிக்கப்படுது அப்படிங்கறத நினைச்சு மல்லி அண்ட் வள்ளி ரெண்டு பேருமே ஃபீல் பண்றாங்க. Malli and Valli take blessing from their Dada and Dadi, bid goodbye to Balan and travel to Madhya Pradesh. Malli and Valli எல்லாருமே அவங்க தாத்தா பாட்டி பாலன் எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு மத்திய பிரதேஷ்க்கு வந்து கிளம்புறாங்க. The train reaches Bhopal in Madhya Pradesh. The sun is rising and it is getting hot. On their way to Mausi's maternal land, they drink chach in the dabba. Malli asked the shopkeeper about the big painting hanging on the wall of the dabba. Shopkeeper explains that the picture shows a lady performing a churning curd using a big mathini to separate butter. In this process, the butter being lighted float on the top, while the buttermilk left behind. ட்ரெயின் வந்து போபால் மத்திய பிரதேஷ்ல இருக்க போபால் வந்து ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆன உடனே சன் அப்பதான் ரேஸ் ஆகுது. அவங்க சன் ரேஸ் ஆன உடனே அவங்களோட ஆன்டி மாசி வீட்டுக்கு வந்து போறாங்க. அப்படி போகும்போது சாச் அப்படிங்கிறது பட்டர் மில்க். அந்த பட்டர் மில்க் ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கும்போது இடையில மல்லி வந்து ஒரு பெயிண்டிங் வந்து பாக்குறான். மல்லி வந்து அந்த பெயிண்டிங்கை பார்த்த உடனே இது என்ன பெயிண்டிங், இந்த பெயிண்டிங்ல அந்த லேடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுதான் அந்த பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இருந்து பட்டர் மில்க் அண்ட் பட்டர் ரெண்டையும் தனியா பிரிக்கிறாங்க. இதை வந்து தயிர் கடையிறது அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து சொல்லுவாங்க. பட்டர் தனியா பட்டர் மில்க் தனியா செப்பரேட் பண்றது. இந்த ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சர்னிங்னு சொல்லுவாங்க. அப்போ பட்டர் அண்ட் பட்டர் மில்க் செப்பரேட் பண்ற ப்ராசஸ் பேர் என்ன? சர்னிங். செப்பரேட் பண்ணுவாங்க. மத்தினி யூஸ் பண்ணி தான் செப்பரேட் பண்ணுவாங்க. மத்தினா என்னது? இந்த ஒரு கட்டம் மாதிரி இருக்குல்ல, இததான் நம்ம மத்தினி, தமிழ்ல வந்து மத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மத்தினியை யூஸ் பண்ணி தான் பட்டர் அண்ட் பட்டர் மில்க் ரெண்டையுமே செப்பரேட் பண்ணுவாங்க. ப்ராசஸ்ல வந்து பட்டர் எல்லாமே அந்த பட்டர் மில்கோட டாப்ல வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ளோட் ஆகிற பட்டர் எல்லாத்தையுமே தனியா எடுத்துருவாங்க. இருக்கிற எல்லாமே பட்டர் மில்கா யூஸ் பண்ணிப்பாங்க. Their stay at Mausi's place has become enjoyable and they are looking forward to share all their memories with their friends upon returning home. Now it is time for them to reach their final destination of the trip, Shillong, the capital of Meghalaya. அவங்களோட ஆன்டி மாசி வீட்ல வந்து நிறைய என்ஜாய் பண்றாங்க, நிறைய லேர்ன் பண்றாங்க. அவங்க இது லேர்ன் பண்ண எல்லாத்தையுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட லாஸ்ட் டெஸ்டினேஷன் மேகாலயாவோட கேபிட்டல் ஷில்லாங். On the arrival at their Bua's house in Shillong, they notice a carpenter making a wooden door. While working, he accidentally drops a few iron nails in the sawdust. அவங்க வந்து புவாஸோட வீட்டுக்கு, ஷில்லாங்ல இருக்க புவாஸோட வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. அங்க வந்து ஒரு கார்பெண்டர் வந்து உடன் டோர் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மேக் பண்ணிட்டு இருக்கும்போது ஆணிய வந்து அந்த டஸ்ட்ல வந்து அவங்க கீழே போட்டுட்டாங்க. அதை எப்படி எடுக்கிறாங்க? The carpenter starts hand-picking the iron nails. The children tell the carpenter to wait. They get a magnet from their Bua. They ask the carpenter to move the magnet through the sawdust and all the nails get attracted to it. Which method of separation did the carpenter use? Recall the chapter on exploring magnets. இப்ப அந்த கார்பெண்டர் வந்து ஹேண்ட் பிக்கிங் மூலமா அந்த அயன் நெயில்ஸ் வந்து எடுக்க போறாங்க. ஆனா அவங்களோட கார்பெண்டர் வந்து வெயிட் பண்ண சொல்லி அவங்களோட புவா என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த கார்பெண்டர் கிட்ட மேக்னெட் வந்து கொடுக்குறாங்க. அந்த மேக்னெட்டை அந்த சார்டஸ்ட்ல வந்து மூவ் பண்ண சொல்றாங்க. அப்படி மூவ் பண்ணும்போது கீழே விழுந்த எல்லா நெயில்ஸுமே அந்த மேக்னெட்ல வந்து ஸ்டிக் ஆயிருச்சு. ப்ராசஸ் வந்து எப்படி நடந்தது அப்படின்னா அயன்ல வந்து நிறைய மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் இருக்கிறதுனால அது மேக்னெட்ல போய் ஈஸியா ஸ்டிக் ஆயிரும். இதை வந்து நம்ம எந்த சாப்டர்ல பார்த்தோம்? எக்ஸ்ப்ளோரிங் மேக்னெட் அப்படிங்கிற சாப்டர்ல ஏற்கனவே பார்த்திருக்கோம். The substances which are attracted towards a magnet are called magnetic substances. மேக்னெட்ல வந்து எந்த சப்ஸ்டன்சஸ் வந்து அட்ராக்ட் ஆகுதோ அது எல்லாமே நம்ம மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் சொல்லுவோம். Iron is a common example of magnetic substances. Separation of magnetic
magnetic and non-magnetic substances by using a magnet is called magnetic separation. Substances இருக்க things அப்படினாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது அயன் substances தான் ஞாபகம் வரும். அந்த அயன் ஆப்ஜெக்ட் எல்லாமே மேக்னெட்ல வந்து ஸ்டிக் ஆகும். இந்த மாதிரி மேக்னெட் வச்சு நம்ம செப்பரேட் பண்ற மெத்தட நம்ம மேக்னெட்டிக் செப்பரேஷன் சொல்லுவோம். மேக்னெட்டிக் பவர் இருக்கிறத நம்ம மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் சொல்லுவோம். மேக்னெட்டிக் பவர் இல்லாததை நம்ம நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி மேக்னெட் யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ற மெத்தட மேக்னெட்டிக் செப்பரேஷன் சொல்லுவோம். Recycles use magnet to separate iron articles from a heap of waste. In many industries, the waste materials often contain scrap iron. This is separation from the heap of waste materials using magnet fitted to a crane. The scrap iron can be recycled and reused. Iron articles வந்து நம்ம ரீசைக்கிள் பண்றோம். அப்படி ரீசைக்கிள் பண்ணும்போது ஒரு கிரெயின்ல வந்து மேக்னெட் யூஸ் பண்ணி ஆஃப் வேஸ்ட் அந்த வேஸ்ட்ல இருக்கிற அயன் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ரீசைக்கிள் பண்றோம். வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நம்ம யூஸ் பண்ற ஸ்கிராப் அயனை சொல்லலாம். நிறைய பேர் ஸ்டீல் ஸ்கிரப் யூஸ் பண்ணுவோம்ல, அது எல்லாமே இந்த மாதிரி அயன் பேஸ்ல இருந்து தான் ரெடி பண்றாங்க. Malli and Valli had delightful holidays and the Bharatki Yatra tour of India with fun will be a everlasting memory for them. Malli and Valli ரெண்டு பேருமே ரொம்ப டிலைட்ஃபுல்லா ரொம்ப ஹாலிடே வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றாங்க. பாரத்கி யாத்ரா டூர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டூரை வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த மெமரிஸ் எல்லாமே அவங்களுக்கு லைஃப் லாங் வந்து இருக்கும். They not only enjoyed exploring different region of India but also gained a lot of knowledge about various method of separation of substances. இது வந்து அவங்க என்ஜாய் பண்ணது மட்டும் இல்ல, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. ஸ்டேட் அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி எல்லாம் என்னென்ன ப்ராசஸ்ல வந்து சப்ஸ்டன்சஸ் வந்து செப்பரேட் பண்றாங்க அவங்க லேர்ன் பண்ணதுக்கு இது ரொம்ப இந்த டூர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த லெசன் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.